தர்மபுரி என்ற நாட்டை தர்மேஸ்வரன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவன் நீதியும் நேர்மையும் தவறாமல் ஆட்சி செய்து வந்ததால் அவன் நாட்டு மக்கள் பயமும் கவலையும் இன்றி மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள். அந்த அரசன் தன் நாட்டு மக்களின் செயல்களை கண்காணிக்க மாறுவேடம் அணிந்து செல்வது வழக்கம். அவ்வாறு அவன் மாறுவேடம் அணிந்து செல்லும்போது வழியில் உழவன் ஒருவன் வயலில் உழுது கொண்டிருப்பதை பார்த்தான். அவனை கண்ட மாறு வேடத்தில் இருந்த அரசன், எல்லாம் வல்ல இறைவன் உனக்கு நல்ல வலிமையையும் நீண்ட வாழ்நாளையும் வழங்குவானாக என்று வாழ்த்தினான். அதற்கு அந்த உழவன் மாறுவேடத்தில் இருந்த அரசனை பார்த்து, தாங்கள் என் மீது காட்டும் அன்பிற்கு மிக்க நன்றி என்றான். நிலத்தில் எவ்வளவு வருமானம் கிடைக்கிறது என்று மாறுவேடத்தில் இருந்த அரசன் அந்த உழவனிடம் கேட்டான். அதற்கு உழவன், மாதத்திற்கு 100 வெள்ளிக்காசுகள் கிடைக்கின்றன என்று பதில் அளித்தான். அவ்வளவு தொகையை என்ன செய்கிறாய் என்று அரசன் கேட்டான். 5இல் 1 பங்கை அரசனுக்கு வரியாக செலுத்துகிறேன். இன்னொரு பங்கை நான் பட்ட கடனுக்கு அடைகிறேன். மற்றொரு பங்கை கடனாக தருகிறேன். 4வது பங்கை வீசி ஏறுகிறேன். இறுதி பங்கை எனக்காக செலவு செய்கிறேன் என்று புதிராக பேசினான். இதைக் கேட்ட மாறுவேடத்தில் இருந்த அரசனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. தன் மாறுவேடத்தை கலைத்தான். இதுவரை தன்னிடம் பேசியவர் அரசர்தான் என்பதை அறிந்த உழவன் அவரை பணிவுடன் வணங்கினான். நீ சொன்ன பதிலில் வரியாக தருவதும் உனக்காக செலவு செய்வதும் தான் எனக்கு புரிந்தது. மற்றவற்றின் அர்த்தம் என்ன என்று கேட்டான் அரசன். அதற்கு உழவன், அரசே, என் வருமானத்தில் 1 பங்கை என் தாய் தந்தையருக்கு செலவு செய்கிறேன். என்னை வளர்த்து ஆளாக்கி அவர்களுக்கு செலவு செய்வதை கடனுக்கு அடைகிறேன் என்றேன். இன்னொரு பங்கை என் மகனுக்கு செலவு செய்கிறேன். பிற்காலத்தில் என்னை காப்பாற்றப் போகிறவன் அவன். அதனால் அதை கடனாக தருகிறேன் என்றேன். 4வது பங்கை என் மகளுக்கு செலவு செய்கிறேன். எப்படி இருந்தாலும் திருமணமாகி இன்னொருவன் வீட்டில் வாழ வேண்டியவள். அதனால் அந்த செலவை வீணாக தெருவில் எறிகிறேன் என்றேன். அந்த உழவனின் பதிலை கேட்டு மகிழ்ந்த அரசன், உன் அறிவு கூர்மை மிகவும் நன்றாக உள்ளது. இந்த விளக்கத்தை நான் இல்லாமல் நீ யாரிடமும் கூறக்கூடாது. அப்படி கூறினால் உன் உடலில் உயிர் இருக்காது என்று சொல்லிவிட்டு சென்றான். அரசவைக்கு வந்த அரசன் தான் கேட்ட புதிரை அனைவரிடமும் சொல்லி அதற்கு விளக்கம் கேட்டான். ஒருவராலும் அதற்கு விளக்கம் கூற முடியவில்லை.